நம்ம நாட்டில் மஞ்சள் ஒரு மங்களகரமான பொருளாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உணவில் தாராளமாக பயன்படுத்தப்படுகிறது. மஞ்சளுக்கு ஆன்டிசெப்டிக் குணங்கள் நிறைய உண்டு. அதனால தான் காயத்திற்கு யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சருமத்தை பராமரிக்கவும் யூஸ் பண்ணுறோம். மஞ்சளுக்கு ஆழப்பெரிய மருத்துவ குணங்கள் உண்டுன்னு சொல்கிறாங்க. அதில் தான் இந்த வீடியோவில் ஆராய போகிறோம். மஞ்சளில் உள்ள ஆக்டிவ் காம்பவுண்ட் பேர் குர்குமின். இந்த குர்குமினுக்கு 2 வகையான தன்மைகள் உண்டு. ஒன்று ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இன்னொன்று ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி. நிறைய நோய்களுக்கு கிரானிக் இன்ஃப்ளமேஷன் தான் ஒரு காரணம். அதாவது தொடர்ந்து ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருந்தால் அது வெள்ளை அணுக்களை தூண்டிக்கிட்டே இருக்கும். அதனால் உண்டாக்குற கெமிக்கல்ஸ் நம்மளோட திசுக்களை தாக்கும். நம்ம உடம்புல உள்ள அன்ஸ்டேபிள் அணுக்களுக்கு பேர் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்கிறோம். அது நம்மளுடைய திசுக்களையும் டிஎன்ஏவையும் டேமேஜ் பண்ணும். அதனால தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நோயிலிருந்து நம்மளை காக்கும். குர்குமினை நோய்க்கு எதிராக நடைமுறையில் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு 1937ஆம் ஆண்டு முதல்ல சொல்லப்பட்டது. அதற்கு அப்புறமேட்டுக்கு 1 இல்லை 2 இல்லை 100கணக்கான ஸ்டடீஸ் ஆய்வுகள் வந்திருக்கு. இந்த ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஹார்ட் ப்ராப்ளம், அல்சீமஸ், ஆர்த்ரைட்டிஸ், டயபெட்டிஸ்னு சொல்லிட்டு எல்லா நோய்களையும் குர்குமின் குணப்படுத்தணும்னு சொல்லிட்டே போகிறாங்க. இதெல்லாம் உண்மையா? 2017 ஆராய்ச்சிப்படி என்ன சொல்றதுன்னா, ஒரு 135 ஸ்டடீஸை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குர்குமினுக்கு பெருசாக யூஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2021 28 ஸ்டடீஸை பண்ணதும் 2022 66 ஸ்டடீஸை பண்ண ஒரு மெட்டானாலிசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக குர்குமினுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ மஞ்சள் என்ன ஒண்டர் ட்ரக்கா? மஞ்சளில் வெறும் 5% மட்டும்தான் குர்குமின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குர்குமின் நம்ம குடல்லேருந்து ரத்தத்துக்கு வெறும் சொற்ப அளவில் மட்டும்தான் அப்சார்ப் செய்யப்படுது. குர்குமின் பற்றி வந்த ஆய்வுகள் வெறும் லேப் டெஸ்ட்டும், அது மட்டும் இல்லாமல் குறைஞ்ச ஆட்கள் வச்சு செஞ்ச பைலட் ஸ்டடீஸ் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஃபெடரேஷன் ஆஃப் ட்ரக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது FDA இதை அப்ரூவ் பண்ணியிருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது முற்றிலுமாக தவறு. FDA இதை அப்ரூவ் பண்ணதுக்கு வெறும் கலரிங் ஏஜென்ட்டாகவும் உணவில் யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். குர்குமினை எப்போதும் ட்ரக்காக யூஸ் பண்ண சொல்லி FDA அப்ரூவ் பண்ணவே இல்லை. அப்போ மஞ்சளை கேப்சூல் ஃபார்மில் நிறைய பேர் போட்டு விற்கிறாங்களே, அதெல்லாம் ஆதாரமற்றதா? இப்போ இந்த வீடியோவோட $1 மில்லியன் கொஸ்டினுக்கு வருவோம். மஞ்சள் கேன்சரை குணப்படுத்துமா, குணப்படுத்தாதா? இப்போ உள்ள ஆதாரங்களின்படி மஞ்சள் கேன்சரை குணப்படுத்தாது. கட்டுக்கதைகளை நம்பாதீர்கள்.